गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 13ஆம் தேதி மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து கும்பமாசம் மாசி மாதம் சுக்லபக்ஷம் ஷஷ்டி திதி கிருத்திகா நட்சத்திரம் சித்தயோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமன் நாராயணியத்தில் 95வது தசகத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த தசகத்தினுடைய டைட்டில் பகவத் ஸ்வரூப தியான யோக்கியதா வர்ணனம். இந்த டைட்டில் இதில் பல விஷயங்கள் வேதாந்தபரமாக இருக்கப்பட்டது சொல்லி, ஆனால் பக்தி தான் ரொம்ப ஸ்லாக்கியம், ரொம்ப வசத்தி. உபாசனா மார்க்கம் பக்தி மார்க்கம் ரொம்பவும் உயர்ந்த மார்க்கம் என்று ஸ்தாபிக்கிறார் பட்டதிரி. அதை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமன்னாராயணீயே பகவத் ஸ்வரூப தியான யோக்கியதா வர்ணனம் நாம பஞ்சநவதிதமம் தசகம். ஸ்ரீ ஹரே நமः. ஆதௌ ஹைரண்யகர்ப்பீம் தனுமவிகல ஜீவாத்மிகாம் ஆஸ்திதஸ்த்வம் ஜீவத்வம் பிராப்ய மாயா குணகண கச்சிதோ வர்த்தசே விஸ்வயோனே. தத்ரோத்விருத்தேன சத்வேன து குணயுகலம் பக்திபாவம் கதேன சித்வா சத்வம் சஹித்வா புனர் அனுபஹிதே வர்த்திதாஹே துவமேவ.
ஸ்ரீமத் பாகவதத்தில் ஏகாதச ஸ்கந்தத்தில் 12, 13, 14, 15 அத்தியாயங்களில் எப்படி தியானம் பண்ணி நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பது, அதை எப்படி தியானம் பண்ணுறது என்பதெல்லாம் விவரமாக சொல்லியிருக்காள். அதில் ஒரு உபாக்கியானம் ஹம்சகீதம்னுட்டு பகவான் அன்னபக்ஷி ரூபமாக எடுத்துட்டு உபதேசம் பண்ணியிருக்காள் சனகாதிகளுக்கு. சனகாதிகளில் சனகர் கேள்வி கேட்டாள், என்னென்னா இந்த வாசனைகள்லாம் இருக்கே, ஒரு ஜீவாத்மாவுக்கு வாசனைகள்னால ஏற்படுறதே, அதெல்லாம் எப்படி போக்குறது என்பது என்று கேள்வி கேட்டாள். அதுக்கு பதில் சொல்வதற்காக ஒரு அன்னபக்ஷி ரூபத்தில் ஹம்சோபாக்கியானம் சொல்லியிருக்காள் பாகவதத்தில். அதில் 13, 14, 15 முதல்லாம் யோகா அபியாசம் பிராணாயாமம் இப்படி பண்ணுறது, 8 அஷ்டாங்க யோகங்கள் இப்படி, அப்புறம் அந்த யோகம் பண்ணியதுனால எப்படி சித்திக்கும், யோகத்தில் என்னென்ன சித்திக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்காள். இதில் முதல் ஸ்லோகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள், இந்த 95வது தசகத்தில் பகவானை உபாசனம் பண்ணால் சத்துவ குணம் ஏற்பட்டு உபாசனம் பண்ணால் கடைசியில் அந்த சத்துவ குணத்தையும் விட்டுவிட்டு அவராகவே ஆயிடுவோம். அப்போது அது தெரிஞ்சு போயிடும் பகவானும் தானும் ஒன்று தாங்கிறது. அதுதான் இங்கே முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டத்திரி. ஆதௌ ஹைரண்ய கர்ப்பீம் தனும் அவிகல ஜீவாத்மிகாம் ஆஸ்திதஸ்துவம் ஜீவத்வம் பிராப்ய மாயா குணகண கச்சிதோ வர்த்தசே விஸ்வயோனே தத்ரோத்விருத்தேன சத்வேன து குணயுகலம் பக்திபாவம் கதேன சித்வா சத்வம் சஹித்வா புனரனுபஹிதே வர்த்திதாஹே த்வமேவ. சுவாமி இந்த விஸ்வத்தெல்லாம் படைச்சிவிட்டு பிரம்ம பிரளயம்ங்கிறதாக அப்படி பீரியாடிசிட்டியோடு கூட வரும். முதல்ல கிரியேஷன், பகவான் உண்டாக்குவர் எல்லாத்தையும், பின்பு எல்லாத்தையும் இழுத்து நடுவர். எல்லாத்தையும் இழுத்துக்கிறதுக்கு பிரம்ம பிரளயம்னு சொல்கிறது. அப்போது எல்லாம் சுவாமி இழுத்து நடுவர். அதன் பிறகு மறுபடியும் அந்த பிரம்ம பிரளயம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆரம்பிக்கும்னா மறுபடியும் சர்க்கம் படைப்பு ஏற்படும், எல்லாத்தையும் படைப்பர். அப்போ எப்படி ஆகும்னால் சுவாமி ஹிரண்ய கர்ப்பமாக இருந்துட்டு எல்லாத்தையும் அடக்கி தேக்கி வச்சிருப்பார். இந்த விஸ்வம் பூராவையும் தேக்கி வச்சு அதுக்கு சிருஷ்டிக்கிறதுக்குள்ளான அத்தனை விஷயங்களையும் அத்தனை ஜீவாத்மாக்களையும் அந்த விஸ்வம் பூராவத்தையும் அந்த ஹிரண்ய கர்ப்பமாக உள்ளே வச்சிருப்பார். அதனால் சுவாமிக்கு விஸ்வயோனேன்னு கூப்பிட்றாள். இந்த விஸ்வத்தெல்லாம் உள்ளே வச்சு கர்ப்பத்துக்குள்ளே வச்சுருக்கிற ஹே விராட் ஸ்வரூபமேன்னு குருவாயூரப்பனை கூப்பிட்றார் பட்டத்திரிங்க, ஹே விஸ்வயோனேன்னுட்டு. ஆதௌ ஹைரண்ய கர்ப்பீம் தனும் அவிகல ஜீவாத்மிகாம் ஆஸ்திதஸ்துவம், அத்தனை ஜீவாத்மாக்களையும் உள்ள தேக்கி வச்சுருப்பே நீ ஹிரண்ய கர்ப்பனாக மறுபடியும் படைக்க வேண்டும் என்பதற்காக. அத்தனை ஜீவராசிகளும் உனக்குள்ளே இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணுற, மாயை உண்டாக்கி மாயை மூலமாக மகத்தத்துவம் சத்வ ரஜஸ் தமசுங்கிறதான முக்குணங்கள் இதெல்லாம் சேர்த்து படைப்பு உண்டாக்குற. அதுலேருந்து இந்த படைச்சதுனால ஜீவன்கள்லாம் படைச்சி இருக்குது. ஆனால் எப்பொழுதும் இந்த குணங்களில் 3 குணங்களில் சத்துவம் ரஜஸ் தமஸில் இந்த ரஜசையும் தமசையும் அழிச்சுவிட்டு சுத்த சத்துவமாக ஆன பொழுது அது பக்தியாக உண்டாகும். உத்விருத்தேன சத்வேன, அந்த சத்துவகுணம் பூர்ணமாக கிடச்சி கொடுத்துன்னா அப்போது பக்தி உண்டாகிறது. அந்த பக்தி என்ன பண்ணும், கடைசியில் புனக சத்துவம் ஹித்வாச்ச, அது அந்த சத்துவகுணத்தையும் அழிச்சுண்டு கடைசியில் என்ன ஆகும்னால் அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றா ஆகிடும். ஒன்றுங்கிறது தெரிஞ்சு போயிடும். வர்த்திதாயே அனுபகிதா துவமேவ, கடைசியில் நீ மாத்திரம்தான் இருப்பே, இந்த ஜீவாத்மாங்கிறதே இல்லாமல் போயிடும், அது எல்லாம் உன்னோட சேர்ந்துடும். அதனால் நானும் நீயும் ஒன்று தான் புரிஞ்சு போயிடும்ங்கிறாள் இந்த முதல் ஸ்லோகத்தில். ஆதௌ ஹைரண்ய கர்ப்பீம் தனும் அவிகல ஜீவாத்மிகாம் ஆஸ்திதஸ்துவம், உன்னுடைய ஹிரண்ய கர்ப்பமான உடம்புக்குள்ள எல்லா விதமான ஜீவராசிகளினுடைய ஜீவாத்மா எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருக்கே நீ. மகாபிரளயத்துக்கு அப்புறம் முதல்ல மறுபடியும் சர்க்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
மறுபடியும் கிரியேஷன் தோன்றத்துக்கு பொழுது வச்சுருக்கே, ஹே விஸ்வயோனே, ஹே விராட் ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட குருவாயிரப்பா, அப்புறம் நீ மாயையும் 3 குணங்களையும் சேர்த்து வர்த்தசே மாயா குணகண கச்சிதா, நீ மாயை 3 குணங்கள் இதெல்லாம் சேர்த்து நீ என்ன பண்ணுற, மறுபடியும் ஜீவாத்மாக்களை உண்டாக்குற. அப்போ அந்த ஜீவாத்மாக்குள்ளேயும் ரஜசு தமசு சத்துவம் எல்லா குணங்களும் சேர்க்கை இருக்குது. அதன் பிறகு அவர்கள் உத்விருத்தேன சத்வேன இந்த குணயுகலம், அதாவது ரஜஸ் தமசு இந்த 2 இருக்கே, அந்த 2 குணங்களும் போக்கிண்டு சத்துவம் மாத்திரம் இருக்க முடியாத ஜீவாத்மா பழகி கொடுத்தோம்னா அது என்ன போகணும்னா கதேன பக்தி பாவம். அப்பொழுது உங்கள்கிட்ட ஒரு பக்தி ஏற்பட்டுடும் இந்த சத்துவத்தினால. அதன் பிறகு இந்த சத்துவகுணமும் மறைஞ்சு போய் நீயும் அந்த ஜீவாத்மாவும் ஒன்றாபடும். வர்த்தித்தாகே அனுபகிதா துவமேவ, அதன் பிறகு நீ மாத்திரம்தான் இருப்பே. அதாவது ஜீவாத்மா தானும் பரமாத்மாவும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுனுடுங்கிறதாக வேதாந்த பரமான விஷயத்தை எடுத்து சொல்கிறாள் இந்த முதல் ஸ்லோகத்தில். ஆதௌ ஹைரண்ய கர்ப்பீம் தனும் அவிகல ஜீவாத்மிகாம் ஆஸ்திதஸ்துவம் ஜீவத்வம் பிராப்பிய, நீ ஜீவாத்மாக்கள் உண்டாக்கி மாயா குணகண கச்சிதோ வர்த்தசே விஸ்வயோனே, ஹே பரமாத்மாவே, ஹே விஸ்வயோனே, இந்த விஸ்வம் பூராவையும் உள்ள கர்ப்பமாக வச்சுருக்கப்பட்டவனே, விராட் ஸ்வரூபனே, நீ இந்த ஜீவாத்மாக்களாக நீ பிரகாசிக்கிற. தத்ரோத்விருத்தேன சத்வேன து குணயுகலம், அந்த 3 குணங்களுடைய சேர்க்கையினால இது வந்தது. அதில் 2 குணங்கள் ரஜஸ் தமசு போனோடனே பக்தி பாவம் இங்கத்தேன, அப்போது பகவத் பக்தி மாத்திரம் மிஞ்சி இருக்குது சத்வகுணத்தோட கூட. அதுவும் போயிடுத்துன்னா சித்வா சத்வம் சஹித்வா புனர் அனுபகிதோ வர்த்திதாஹே துவமேவ, அதன் பிறகு ஒன்று தான் இருக்கும், அத்விதீயமாக அது நீதான் என்று வேதாந்த பரமான விஷயத்தை எடுத்து சொல்கிறாள் முதல் ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சத்வோன்மேஷாத் கதாச்சித் खलु विषयरसे दोषबोधेऽपि भूमन् भूयोऽप्येषु प्रवृत्तिः सतमसि रजसि प्रोद्धते दुर्निवारा चित्तं तावद्गुणाश्च ग्रथितमिह मिथः तानि सर्वाणि रोद्धुं तुर्ये त्वय्येकभक्तिः शरणमिति भवान् हंसरूपी न्यगादीत्. இந்த 2வது ஸ்லோகத்தில் சனகாதிகளுக்கு ஹம்சரூபமாக அன்னபக்ஷி ரூபமாக உபதேசம் பண்ண விஷயத்தை எடுத்து சொல்கிறாள். சத்வோன்மேஷாத் கதாச்சித் खलु விஷயரசே தோஷபோதேபி பூமன், ஹே பகவானே, ஒரு ஜீவாத்மாவுக்கு சத்துவகுணம் மேலோக்கி நின்று, அதாவது 3 குணங்களில் ரஜசு தமசெல்லாம் உள்ளே அடங்கி போய் சத்துவம் மாத்திரம் பரிமளிச்சு இருக்கும் பொழுது அவளுக்கு தெரியறது, அந்த ஜீவாத்மாவுக்கு தெரியறது. கழு விஷயரசே தோஷபோதேபி, விஷய சுகங்களில், இந்த சம்சாரத்தில் இருக்கப்பட்ட விஷய சுகங்கள் இருக்கே, அதில் மாட்டிக்கப்படாது, அதில் தோஷங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டுருக்கு. அப்படி இருந்து கூட அந்த இந்த 2 ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய மிஸ்ரத்தினால அது உள்ள டார்மெண்ட்டாக இருக்குது. தடார்னு முழிச்சுண்டு இந்த ஜீவாத்மாவை மறுபடியும் அதில் போய் விஷய ரசங்களில் போய் ஈடுபட வைக்கிறது, அதுலேருந்து விடுபட முடிய மாட்டேங்கிறது இந்த ஜீவாத்மாவுக்கு, ரஜோகுணத்துலேருந்தும் தமோகுணத்துலேருந்தும். துர்நிவாரா ரஜசி ச தமசி, தமசு ரஜசு இது 2லேயும் விடுபட முடிய மாட்டேங்கிறது. ஆகையினால தான் அது மறுபடியும் விஷய சுக்கங்களில் போய் மாட்டிக்கிறது சொன்னாள். தாவத் சித்தம் குணாச்ச மிதா கிரதிதம், என்ன காரணம்னா இந்த மனோவிருத்தியும் 3 குணங்களும் சேர்ந்து இருப்பதால் அல்லவோ இப்படி ஏற்படுறது. அதுலேருந்து விடுபடணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, சரணம் ஏக பக்தி துவயி, உங்ககிட்ட சரணாகதம்னு வந்து விழுந்து சரணமாய் உங்ககிட்ட பிரபத்தி பண்ணி பக்தி பண்ணுறது ஒன்றே வழிதான். அது இருந்தால்தான் இந்த சித்தத்தையும் குணங்களையும் வெளிப்படுத்தி பூர்ணமாக வாசனையிலேருந்து வெளியில் வந்து இந்த தோஷங்களில் இந்த சுகதுக்காதி
சுக துக்காதி விஷய சுகங்களில் மாட்டிக்காமல் இருக்க முடியும். இவ்வாறாக நீ இதி பவான் ஹம்சரூபி ஞகாதீத்து, இவ்வாறாக அம்சரூபத்தை அன்னபக்ஷி ரூபத்தை எடுத்துட்டு சனகாதிகளுக்கு நீ உபதேசம் பண்ணினியாமே குருவாயூரப்பன் குருவாயூரப்பான்னு சொல்கிறாள். சத்வோன்மேஷாத் கதாச்சித் கழு விஷயரசே தோஷபோதேபி பூமன் பூயோப்பியேஷு பிரவருத்தி சதமசி ரஜசி புரோத்ததே துர்நிவாரா. சத்வகுணங்கள் மேல் நோக்கி நின்று ரஜசியும் தமசையும் ஜெயிச்ச ஜீவாத்மா மறுபடியும் போய் அந்த விஷயரசத்தில் போய் விழறதான். என்ன காரணம்னா விடுபட முடிய மாட்டேங்கிறது இந்த வாசனையினால. சித்தம் 3 குணங்களுடைய சேர்க்கை இதனால தான் இப்படி ஏற்படுறது. அதுலேருந்து வெளிவரத்துக்கு ஒரே வழிதான் இருக்குன்னால் துவயி ஏக பக்தி சரணமிதி, உங்ககிட்ட சரணாகதம் பண்ணி சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜன்னு பகவான் சொல்லியிருக்காளே சரம ஸ்லோகத்தில் சொல்கிறாள். உங்ககிட்ட சரணாகதமாக வந்து விழுந்து அப்பொழுதுதான் இந்த வாசனை போகும். அப்போ சித்தம் மறுபடியும் இந்த குணங்களில் போய் சேர்ந்து விழாது, மாட்டிக்காது மறுபடியும் விஷய ரசங்களில் சொன்னாள். அதை நீ சனகாதிகளுக்கு உபதேசம் பண்ணியாமேன்னு ஞாபகப்படுத்துகிறாள். சத்வோன்மேஷாத் கதாச்சித் கழு விஷயரசே தோஷபோதேபி பூமன் பூயோப்பியேஷு பிரவருத்தி ச தமசி ரஜசி புரோத்ததே துர்நிவாரா. சித்தம் தாவத் குணாஷ்ய கிரதிதம் இஹ மிதஸ்தானி சர்வாணி ரோத்தும் துர்யே த்வயேக பக்தி சரணமிதி பவான் ஹம்சரூபி ஞகாதீத். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாள். சந்தி ஸ்ரேயாம்சி பூயாம்சி அபி ருச்சிபிதயா கர்மிணாம் நிர்மிதானி க்ஷுத்ரானந்தாஸ்ய சாந்தா பகுவிதகதயா கிருஷ்ணதேभ्यो பவேயுः. त्वच्चाचख्यातसख्ये ननु महिततमां श्रेयसां भक्तिमेकां त्वद्भक्त्यानन्दतुल्यः खलु विषयजुषां सम्मदः केन वा स्यात्. இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் உத்தவ கீதம்னுட்டு சுவாமி உத்தவருக்கு உபதேசம் பண்ண விஷயத்தை எடுத்து சொல்கிறாள். அதில் சுவாமி சொல்லியிருக்காள், உத்தவருக்கு பல மார்க்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஜீவாத்மா உன்னுடைய அதிகாரத்துவம், அவாளுக்கு இருக்கப்பட்ட அதிகாரத்துவத்துக்கு தகுந்த மாதிரி, அவாளுடைய ருச்சிக்கு தகுந்த மாதிரி முறைகள் வழிகள் பல இருக்குது. ஒவ்வொரு வழியிலையும் போனாலும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் சொல்கிறாள். பூயாம்சி ஸ்ரேயாம்சி அப்பி நிர்மிதானி சந்தி கர்மிணாம் ருச்சிபிதயா. ருச்சிபிதயான்னா அவாளுடைய ருச்சிக்கு தகுந்தவாள். ருச்சினாம் வைச்சித்ரியாத்து, ருச்சி இருக்கே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ருச்சி இருக்குது. அவாளுக்கு தகுந்த மாதிரி கர்மாக்களை விதிக்கப்பட்டிருக்கு. அது மூலமாக அவர்கள் பலத்தை அடைவார்கள். அந்த பலம் என்னன்னா க்ஷுத்ரானந்தாஸ்ய சாந்தா பகுவிதகதையா கிருஷ்ணதேभ्यो பவேயுः. இப்படி பல மார்க்கங்கள் இருக்குது. என்ன மார்க்கங்கள் இருக்குது? தபஸ் பண்ணுறாள் சில பேர் யஜ்ஞங்கள் பண்ணுறாள், யாகங்கள் பண்ணுறாள். சில பேர் யமம் நியமம் முதலான மனசை எப்படி அடக்குவது, இந்திரியங்களை அடக்கிறது, இதுக்கெல்லாம் யமம் நியமம் முதலான யோகத்தெல்லாம் அனுசந்தானம் பண்ணுறாள், அபியசிக்கிறாள். அப்படி ஒவ்வொருத்தருடைய ருச்சிக்கு தகுந்த மாதிரி ஒன்று பண்ணுறாள். அதுக்கு பலனும் கிடைக்கிறது. யஜ்ஞங்கள் பண்ணால், அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள் பண்ணால் சொர்க்க காமகா, சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதெல்லாம் க்ஷுத்ரம்ங்கிறாள். க்ஷுத்ரம்னா ரொம்ப நாள் கிடைக்காது. அந்த ஆனந்தத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு திருப்பி இங்கே பூலோகத்தில் விழுவனாம் மறுபடியும் ஜீவாத்மா. அதனால் க்ஷுத்ர ஆனந்தாஸ்ய சாந்தா பகுவித கதையா கிருஷ்ணதேभ्यो பவேயுः. எல்லா பலமும் இந்த மாதிரி பல மார்க்கங்களில் போய் அவளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கே, அதெல்லாம் க்ஷுத்ரம் நாள், ரொம்ப குறைச்ச நாளைக்கு தான் அனுபவிக்க முடியும். அது அவ்வளோ வசத்தியான ஆனந்தம் அல்ல நாள். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆனந்தம் இருக்குது. त्वचा आचख्यात सख्ये ननु महिततमां ஸ்ரேயசாம் பக்திமேகாம். ஆனால் நீ உன்னுடைய ஸ்நேகிதனான உத்தவனுக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன், பக்தி மார்க்கத்தை எடுத்து உபதேசம் பண்ணேன்.
பகவான்கிட்ட பக்தி பண்ணுறதுங்கிறதுக்கே அது எவ்வளோ வசத்திங்கிறத எடுத்து சொல்லி அந்த இந்திரிய விஷய சுகங்கள்லேருந்து விலகி பகவான்கிட்ட பக்தி வெயின்னு சொல்லி உபதேசம் பண்ணினேன். அப்படி கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே அது பூர்ணானந்தம், அது அச்சஞ்சலமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி நீ உபதேசம் பண்ணி நீ எங்கிறத ஞாபகப்படுத்துகிறாள். பக்தி முக்கியங்கிறத எடுத்து சொல்கிறாள். சந்தி ஸ்ரேயாம்சி பூயாம்சி அப்பி ருச்சிபிதயா கர்மிணாம் நிர்மிதானி க்ஷுத்ரானந்தாஸ்ய சாந்தா பகுவித கதையா கிருஷ்ணதேபியோ பவேயுஹு त्वच्चाचख्यात सख्ये நனு மகிததமாம் ஸ்ரேயசாம் பக்திமேகாம். பக்தியினுடைய வசத்தை எடுத்து நீ சொன்ன உன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட உத்தவ கீதத்தில் त्वद्भक्त्यानन्द तुल्यः खलु விஷயஜுஷாம் சம்மத கேனவாசியாத்து. உன்னை பக்தி பண்ணி ஆராதிச்சு அதில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்கே அதுக்கு ஈடு வேற ஒரு விதமான ஆனந்தமும் கிடையாது என்பதை எடுத்து சொன்னேன் நீ சொல்லக்கூடிய 3வது ஸ்லோகம் இது. त्वद्भक्त्या तुष्टबुद्धेः सुखमिह चरतो विच्युताशस्यश्चाशाः सर्वास्युः सौख्यमय्यः सलिलकुहरगस्येव तोयैकमय्यः सोऽयं कल्विन्द्रलोकं कमलजभवनं योगसिद्धीश्च हृद्याः नाकाङ्क्षति एतदास्तां स्वयमनुपतिते மோக்ஷசௌக்கியே அப்பியனீகா. இந்த பக்தி பண்ணி பகவான்கிட்ட சதா பக்தனாக இருந்துட்டு இருக்கப்பட்ட ஆனந்தம் இருக்கே அதுக்கு ஈடு இந்திரலோகம் கிடைச்சாலும் அதுக்கு ஈடு இல்லை. கமலஜ பவனம் அதில் பிரம்மலோகத்தில் போயிருந்தாலும் சத்தியலோகத்தில் இருந்தாலும் அதுக்கு ஈடாகாதுன்னு சொல்கிறாள். உன்னுடைய பக்தனாக இருந்துட்டு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னால் கூட அது கூட வேண்டாம்னு சொல்லிவிடுவாளாம். அப்படி அத்தனை ஆனந்தமாக பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது. அப்படி பக்தியினுடைய விசேஷத்தை எடுத்து சொல்கிறாள் எத்தனை ஆனந்தம் கிடைக்கும்னுட்டு இந்த 4வது ஸ்லோகத்தில். त्वद्भक्त्या துஷ்டபுத்தேஹே உங்ககிட்ட அச்சஞ்சலமாக பக்தி வச்சு உன்னை ஆராதிச்சு உன் குணங்களை கேட்டு உன் சரணங்களை சேவை பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி அதில் இருக்கப்பட்ட ஆனந்தம் இருக்கே அதுக்கு ஈடு வேற ஒன்றும் கிடையாது. நாள் சரத்தா இது சுகம் அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அதுக்கு ஈடு வேற எதை சொல்ல முடியும்? ஒன்றையும் சொல்ல முடியாது. நாள் விச்சுதாசஸ்ய சர்வாக ஆஷாக எல்லா விதமான ஆசைகளையும் திறந்து அதுக்கு உபமானமாக சொல்கிறாள். தண்ணிக்குள்ளே இருக்கிற ஜீவராசிகள் இருக்கே மீன் முதலானதுகள்லாம் அதுகளை ஆனந்தமாக தண்ணிக்குள்ளே இருந்துட்டுருக்கு. ஆனால் ஓடி ஆடி விளையாண்டு தண்ணியை அனுபவித்து ரசிக்கிறது. ஆனால் தண்ணியில் இல்லாதவன் போய் உள்ளே போனால் மூச்சு முட்டி போய் வெளியில் வரான். அது மாதிரி அதை சொல்கிறாள். சலில குஹரகசிய தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்கே அதுகள் எத்தனை சந்தோஷமாக அந்த தண்ணியிலேயே சர்வாக தோய்க்கம் ஐயகா இவ தண்ணிக்குள்ளேயே இருந்துருக்கணும்னு அதுக்கு ஆசையாக தண்ணியில் விளையாடுறதுகள் அதுகள். அது மாதிரி தான் பக்தாள். உன்னை பஜனை பண்ணி உன்னை பக்தி பண்ணுறவாள் இருக்காளே அதை தவிர வேற ஒன்றும் வாண்டான்னு விடுவாள். வேற ஒன்றுன்னா ஆகாங்ஷதி வேற வேணும்னே அவளுக்கு ஆசையே கிடையாதாம். இந்திரலோகம் கமலஜபவனம் சத்தியலோகம் பிரம்மா இருக்கிறது இந்திரலோகம் இதுகள்லாம் கொடுக்குறேன்னா கூட வாண்டானால்தான் ஒரு ஆழ்வார் சொன்னார். இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னார். உனக்கு பக்தி பண்ணுறதுனுடைய ஆனந்தம் இருக்கே யாரான ஒருத்தர் எனக்கு இந்திரலோகத்தை கொடுக்குறேன்னா அது வேண்டான்னு விடுவேனுங்கிறாள். அதுதான் இங்கே பட்டத்திரி சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். त्वद्भक्त्या तुष्टबुद्धेः சுகமிக சரதோ விச்சுதாசஸ்ய சாஷாக எல்லா விதமான ஆசைகளையும் விட்டுவிட்டு உன்கிட்டயே பக்தி பண்ணிண்டு உன் சரணங்களுக்கு துளசியை எடுத்து போட்டு பூஜிச்சுண்டு உன் குணங்களை கேட்டுண்டு உன் நாமங்களை சொல்லிண்டு இருக்கப்பட்ட அந்த பக்தி இருக்கே அது இருக்கே சர்வாசியு சௌக்கியமையா அதுதான் பரமானந்தம். எல்லாருக்கும் பரமானந்தத்தை கொடுக்கும். எப்படின்னாள் சலில குஹரகஸ்யேவ தோயைக்கமையா தண்ணிக்குள்ளே இருக்கிற ஜீவராசிகள் மீன் முதலானதுகள்லாம் தண்ணியிலேயே ஓடி ஆடி விளையாண்டு அங்கேயே அதை விட்டு வெளியில் வரத்துக்கே ஆசைப்படுறதில்லை. அந்த மாதிரினால் சோயம் கல்விந்திர லோகம் கமலஜ பவனம் யோகசித்தி சஹிருத்யாக 8 யோகங்கள் அஷ்ட சித்திகள் இருக்கே அதை கொடுத்துட்றோன்னு யாரான்னு சொன்னால் கூட அது வேண்டான்னு விடுவாளாம். இந்த யோகத்தினால வர சித்திகள் அதெல்லாம் வேண்டான்னு விடுவாளாம். சத்தியலோகம் கொண்டு கொடுக்குறேன்னா அது வேண்டான்னு விடுவாளாம். இந்திரலோகம் வேண்டான்னு விடுவாளாம்.
ஹிருத்யா ந ஆகாங்ஷதி, வேண்டான்னு ஒரு ஆள் கடை, அதில் ஆசை இல்லை. ஏததாஸ்தாம் ஸ்வயம் அனுபதித்தே மோக்ஷ சௌக்கியே அப்படி அனீஹா, மோட்சமே தரேன்னு சொன்னாக்கே எல்லாரும் எதை விரும்புகிறாளோ இந்த மோட்சத்தை தரேன்னா அதுவும் வேண்டான்னு விடுவாளாம். உன்னை பக்தி பண்ணுற பக்தாள், அவ்வளோ வசதி, அவ்வளோ பிரம்மானந்தம் உன்னை பக்தி பண்ணுறதுன்னாள். त्वद्भक्त्या तुष्टबुद्धेः सुखमिह चरतो विच्युताशस्य चाशाः सर्वास्युः सौख्यमय्यः सलिलकुहरगस्येव तोयैकमय्यः सोऽयं कल्विन्द्रलोकं कमलजभवनं योगसिद्धि च हृद्याः नाकाङ्क्षन्त्येतदास्तां स्वयमनुपतिते मोक्षसौख्येऽप्यनीहः. ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நம. அத ஸ்ரீமன்னாராயணீயே பகவத் ஸ்வரூப தியான யோக்யதா வர்ணனம் நாம பஞ்சநவதிதமம் தசகம். ஆதௌ ஹைரண்யகர்ப்பீம் தனுமவிகல ஜீவாத்மிகாம் ஆஸ்திதஸ்த்வம். ஆதௌ ஹைரண்யகர்ப்பீம் தனுமவிகல ஜீவாத்மிகாம் ஆஸ்திதஸ்த்வம். ஆதௌ ஹைரண்யகர்ப்பீம் தனுமவிகல ஜீவாத்மிகாம் ஆஸ்திதஸ்த்வம். ஜீவத்வம் பிராப்ய மாயா குணகணகசிதோ வர்த்தசே விஸ்வயோனே. ஜீவத்வம் பிராப்ய மாயா குணகணகசிதோ வர்த்தசே விஸ்வயோனே. ஜீவத்வம் பிராப்ய மாயா குணகணகசிதோ வர்த்தசே விஸ்வயோனே. तत्रोद्वृद्धेन सत्त्वेन तु गुणयुगलं भक्तिभावं गतेन. तत्रोद्वृद्धेन सत्त्वेन तु गुणयुगलं भक्तिभावं गतेन. तत्रोद्वृद्धेन सत्त्वेन तु गुणयुगलं भक्तिभावं गतेन. छित्त्वा सत्त्वं च हित्वा पुनरनुपहिते वर्तिता हे त्वमेव. छित्त्वा सत्त्वं च हित्वा पुनरनुपहिते वर्तिता हे त्वमेव. छित्त्वा सत्त्वं च हित्वा पुनरनुपहिते वर्तिता हे त्वमेव. सत्त्वोन्मेषात् कदाचित् खलु विषयरसे दोषबोधेऽपि भूमन्. सत्त्वोन्मेषात् कदाचित् खलु विषयरसे दोषबोधेऽपि भूमन्. सत्त्वोन्मेषात् कदाचित् खलु विषयरसे दोषबोधेऽपि भूमन्. भूयोऽप्येषु प्रवृत्तिः सतमसि रजसि प्रोद्धते दुर्निवारा. भूयोऽप्येषु प्रवृत्तिः सतमसि रजसि प्रोद्धते दुर्निवारा. भूयोऽप्येषु प्रवृत्तिः सतमसि रजसि प्रोद्धते दुर्निवारा. चित्तं तावद्गुणाश्च ग्रथितमिह मिथः तानि सर्वाणि रोद्धुं. चित्तं तावद्गुणाश्च ग्रथितमिह मिथः तानि सर्वाणि रोद्धुं. चित्तं तावद्गुणाश्च ग्रथितमिह मिथः तानि सर्वाणि रोद्धुं. तुर्ये त्वय्येकभक्तिः शरणमिति भवान् हंसरूपी न्यगादीत्. तुर्ये त्वय्येकभक्तिः शरणमिति भवान् हंसरूपी न्यगादीत्. तुर्ये त्वय्येकभक्तिः शरणमिति भवान् हंसरूपी न्यगादीत्. सन्ति श्रेयांसि भूयांस्यपि रुचिभिदया कर्मिणां निर्मितानि. सन्ति श्रेयांसि भूयांस्यपि रुचिभिदया कर्मिणां निर्मितानि. सन्ति श्रेयांसि भूयांस्यपि रुचिभिदया कर्मिणां निर्मितानि. क्षुद्रानन्दाश्च सान्ता बहुविधगतयः कृष्णतेभ्यो भवेयुः. क्षुद्रानन्दाश्च सान्ता बहुविधगतयः कृष्णतेभ्यो भवेयुः. क्षुद्रानन्दाश्च सान्ता बहुविधगतयः कृष्णतेभ्यो भवेयुः. त्वच्चाचख्याथ सख्ये ननु महिततमां श्रेयसां भक्तिमेकां. त्वच्चाचख्याथ सख्ये
நனு மயிததமாம் ஸ்ரேயசாம் பக்திமேகாம் त्वच्चाचक्याथ सख्ये ननु मयिततमां श्रेयसां भक्तिमेकां त्वद्भक्त्यानन्दतुल्यः खलु विषयजुषां सम्मदः केन वा स्यात् त्वद्भक्त्यानन्दतुल्यः खलु विषयजुषां सम्मदः केन वा स्यात् त्वद्भक्त्यानन्दतुल्यः खलु विषयजुषां सम्मदः केन वा स्यात् त्वद्भक्त्या तुष्टबुद्धेः सुखमिह चरतो विच्युताशस्य चाशाः त्वद्भक्त्या तुष्टबुद्धेः सुखमिह चरतो विच्युताशस्य चाशाः त्वद्भक्त्या तुष्टबुद्धेः सुखमिह चरतो विच्युताशस्य चाशाः सर्वास्युः सौख्यमय्यः सलिलकुहरगस्येव तोयैकमय्यः सर्वास्युः सौख्यमय्यः सलिलकुहरगस्येव तोयैकमय्यः सर्वास्युः सौख्यमय्यः सलिलकुहरगस्येव तोयैकमय्यः स्वयं कल्विन्द्रलोकं कमलजभवनं योगसिद्धीश्च हृद्याः स्वयं कल्विन्द्रलोकं कमलजभवनं योगसिद्धीश्च हृद्याः सोऽयं कल्विन्द्रलोकं कमलजभवनं योगसिद्धीश्च हृद्याः न काङ्क्षन्ति एतदात्तां स्वयमनुपतिते मोक्षसौख्ये अप्यनीहः न काङ्क्षत्येतदात्तां स्वयमनुपतिते मोक्षसौख्येऽप्यनीहः न काङ्क्षत्येतदास्तां स्वयमनुपतिते मोक्षसौख्येऽप्यनीहः ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்றாள் படதிரி, त्वद्भक्तो बाध्यमानोऽपि च विषयरसैः इन्द्रियाशान्तिहेतोः भक्त्यैव आक्रम्यमाणैः पुनरपि खलु तैः दुर्बलैर्नाभिजय्यः सप्तार्चिः दीपितार्चिः दहति किल यथा भूरिदारु प्रपञ्चं त्वद्भक्त्यौघे तथैव प्रदहति दुरितं दुर्मदः क्वेन्द्रियाणाम्. பகவான் மேலே பக்தி பண்ணுற பக்தாள் இருக்காளே, அவள் முதல்ல அவளுக்கு இந்திரியங்கள்லாம் கட்டி அடக்கி இருப்பது இல்லாவிட்டால் கூட வெளியுலகத்தில் தொடர்பு இருக்கும், அவளுக்கு விஷயங்களில் தொடர்பு இருக்கும். அப்படி இருந்த போதில் கூட இந்த பக்தி அவள் உங்ககிட்ட பண்ணுறதுனால என்ன ஆகும்னாள், இந்த இந்திரியங்கள்லாம் அவனை கொடைசாக்காதுன்னாள், இந்திரியங்களை ஜெயிச்சுடுவானாம். இந்த பகவத் பக்தி பண்ணி 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 லோகத்தில் லௌகிகமான விஷயங்களில் மனசு இருந்தால் கூட இந்திரியங்கள்லேருந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க மாட்டானாம். இந்த இந்திரியங்களெல்லாம் இந்த பக்தியை ஜெயிச்சுடுங்கிறாள். எப்படின்னா, ஒரு காட்டில் தீ இருந்ததுன்னா, நெருப்பு காட்டு தாவாகினிங்கிறது அது என்ன பண்ணும், கடன்னு காடு முழுக்க பரவி காட்டெல்லாம் அழிச்சு விடுமாம். அப்படி எந்த இந்திரியங்கள் விஷயங்களில் ஈடுபட்டு பாப்பங்களை பண்ணுவதற்காக தூண்டுமோ அந்த பாப்பங்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிடுமாம் இந்த பகவத் பக்தி. அப்போ அதனால இந்திரியங்கள்னால இவனை எப்படி கட்டுப்படுத்த முடியுங்கிறார். ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் கேட்குறார். அதாவது என்ன அர்த்தம்னா, இவனுக்கு இந்திரியங்களில் ஜெயம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். பக்தி என்ன பண்ணும், இந்திரியங்கள் என்ன மகா பாப்பங்கள் பண்ணாலும் அந்த பாப்பத்தெல்லாம் நாசம் பண்ணக்கூடிய சக்தி பக்தி இருப்பதனால இந்திரியங்கள் அடங்கி போயிடுங்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். त्वद्भक्तो बाध्यमानोऽपि च விஷயரசைஹி, உன்னுடைய பக்தாள் பாத்தியமானோபி ச விஷயரசைஹி, லோகத்தில் லௌகிகமான விஷய சுகங்களில் மாட்டிந்து அதனால கட்டுப்படுத்தவர்களாக இருந்த போதிலும் கூட இந்திரியா அசாந்தி ஹேத்தோ, இந்திரிய அசாந்தி ஹேத்தோ, இந்திரியங்கள்லாம் அடக்க முடியாத நிலையில் அதுகள்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கும். இருந்தாலும் இவன் பக்தி பகவான்கிட்ட வச்சுட்டான்னா என்ன பண்ணும்னால், பக்தியை இவ ஆக்கிரமியமானை புனரப்பி கழுதை துர்பலை நாபிஜய்யா. இந்த இந்திரியங்கள்லாம் இவனை விஷய சுகங்களில் ஈடுபடுத்தி லௌகிகத்தில் ஈடுபடுத்தி இருந்தால் கூட பாப்பங்கள் பண்ண வைக்க முடியாதபடி பண்ணிவிடுமாம் இந்த பக்தி, பகவத் பக்தி.
ஏன்னா பகவத் பக்தி இவனுடைய உடம்பெல்லாம் ஆக்கிரமிச்சு, அதனால என்ன பண்ணும்னால் இவன் இந்திரியங்கள்லாம் இவனை விட்டு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் கூட பாப்பங்கள் பண்ணாதவாறு பண்ணிவிடுமாம் இந்த பக்தி. சப்தார்ச்சிஹி தீபிதார்ச்சிஹி தகதி கில யதா பூரிதாரு பிரபஞ்சம். இத்தினூண்டு நெருப்பு காட்டில் பத்தின்றதுன்னா எப்படி காடு முழுக்கையும் அழிச்சு விடுமோ, அப்படி கொஞ்சம் பக்தி இவங்கிட்ட பூந்து கொடுத்துன்னா அந்த பக்தி போய் இந்திரியங்கள் என்னதான் இவனை வசீகரம் பண்ணால் கூட அதெல்லாம் அழிச்சு விடுமாம். மகாபாபங்கள் பண்ணுறதுக்கு தூண்டா அதெல்லாம் பண்ண முடியாதபடி பண்ணிவிடுமா இந்த பக்தி, பகவத் பக்தி சொன்னால். त्वद्भक्त्यौघे तथैव प्रदहति துரிதம். உன்கிட்ட வச்ச பக்தியானது அப்படிதான் அந்த இந்திரியங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கே அதெல்லாம் எரிச்சு விடுங்கிறாள். துரிதம் துர்மதா குவேந்திரியானாம். அப்போ இந்திரியங்களுடைய கண்ட்ரோல் எப்படி பண்ண முடியும்? இந்திரியங்கள் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில். பக்திக்கு அத்தனை பிரபாவம், அதுக்கு அத்தனை சக்தி உண்டாம் பகவத் பக்திக்கு. त्वद्भक्तो बाध्यमानोऽपि च विषयरसैः इन्द्रिया अशान्ति हेतोः भक्त्यैव आक्रम्यमाणैः पुनरपि खडुतैः दुर्बलैर्नाभिजय्यः सप्तार्चिः दीपितार्चिः दहति किल यथा भूरिदारु प्रपञ्चं त्वद्भक्त्यौघे तथैव प्रदहति दुरितं துர்மதா குவேந்திரியானாம் குவ இந்திரியானாம் துர்மதா. இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணிவிடும்? இவனை கட்டுப்படுத்த முடியாத இந்திரியங்கள்னால அது பாப்பத்தில் போய் விழ வைக்காது. ஏன்னா பக்தன் அவன், பகவத் பக்தன், பகவான் அவன் அனுகிரகம் பண்ணி அதில் மாயம் பண்ண விடமாட்டாள்ங்கிறாள். சித்தார்த்ரீ பாவமுச்சைஹி வபுஷி ச புலகம் ஹர்ஷபாஷ்பம் ச ஹித்வா चित्तं शुद्धेत् कथं वा किमु बहु तपसा विद्यया वीतभक्तेः त्वद्गाथा स्वादसिद्धाञ्जन सततमरि मृज्यमानोऽयमात्मा चक्षुर्वद् तत्त्वसूक्ष्मं भजति न तु तथा अभ्यस्तया तर्ककोट्या. பக்தி பண்ணாக்க பகவான்கிட்ட பக்தி பண்ணுறவா பக்தாள் என்ன பண்ணுவாள்? அவளுடைய மனசெல்லாம் ரொம்ப நளினமாக ஆயிடுமாம். உச்சைஹி சித்தார்திரி பாவம், சித்தார்திரி பாவம் நாள் அப்படியே உரி போன மனசாயிடுமாம் பக்தாளுக்கு. நெகிழ்ந்து போயிடுமா மனசு. ஏன்னா பகவான்கிட்ட பக்தி பண்ணுறவாள் மனசெல்லாம் கல் மனசாக இருக்காரு. சித்தார்திரி பாவம் உச்சைஹி, பகவான்கிட்ட பக்தி பண்ணி 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 மனசு அப்படியே ரொம்ப நளினமாயிடுங்கிறாள். ஆர்திரி பாவம் அப்படியே சாஃப்ட் ஆகிடுமாம். வபுஷி புலகம் ஹர்ஷபாஷ்பம் ச, மேலெல்லாம் புலகாங்கிதமாக கண்கள்லேருந்து தாரதாரையாக பக்தினால ஜலத்தை கொட்டி ஆனந்தத்தில் கொட்டி அவள் பக்தி பண்ணுவாளாம். அப்பேற்பட்ட மனசு இருக்கே பரிசுத்தமாயிடும் நாள். கதம் வா சித்தம் சுத்தியேது. இது இப்படி பக்தியை தவிர வேற எதுதான் இவ்வளவு சுத்தப்படுத்தும் மனசை? அதாவது என்ன அர்த்தம்னா, பக்தியை தவிர வேற ஒரு சாதனம் கூட ஒரு ஒரு ஜீவாத்மாவனுடைய மனசை சுத்தப்படுத்த முடியாதாம். அவ்வளவு சுத்தப்படுத்துமாம் அந்த பக்தி, பகவத் பக்தி. அப்படி பக்தி பண்ணாமல் எவன்தான் வேற என்ன மார்க்கம் பண்ணாலும் சரி, நிறையா தபஸ் பண்ணுறான், இல்லை போய் ஞானத்தை வேதாந்தத்தினா படித்து படித்து ஞானம் வேணும்னு பண்ணுறான், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னாள். கதம் வா சித்தம் சுத்தியேத்து வீத பக்தே கிமு பகு தபசா வித்யா. சித்தம் சுத்தியேத் கதம் வா கிமு பகு தபசா வித்யா வீதபக்தே. வீதபக்தே பக்தி இல்லாமல் சும்மா தபஸ் பண்ணுறேன், ஞானம் வேதாந்தத்தை படிக்கிறேன்னு சொன்னால் அது சித்தத்தை சுத்தப்படுத்தாதுன்னு விட்டாள். அதான் தியாகராஜ சுவாமிகளும் சங்கீத ஞானமும் பக்தி வினா நாள், பக்தி வினா நாள். பக்தி இல்லாமல் உன்னை போய் வேற மார்க்கங்கள்னால் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு. त्वद्गाथा आस्वाद सिद्धाञ्जन सतत मरीमृज्यमानो यमात्मा. மரீமிருஜ்யமான கண்ணில் நல்ல வசத்தியான ஔஷதமாக ஒரு அஞ்சனம், கண்ணுக்கு மை இட்டுக்கிற மாதிரி. இப்போது கண்ணில் ஏதானும் கன்ஜங்டைவைட்டிஸ்னால் அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் க்ரீம் கொடுக்குறான் பாருங்கோ, அந்த மாதிரி நல்ல ஒரு வசத்தியான க்ரீம்
கண்ணுக்கு போட்டுக்கிற அஞ்சனம் கண்மை அதை போட்டுண்டா என்ன ஆகும்னால் அதை நல்ல பகவத் பக்திங்கிற அஞ்சனம் இருக்கே சித்தாஞ்சனம்னால் அதை போட்டுண்டா தானாகவே பகவத் ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சு போயிடுமா. அப்போ மனசு என்ன பண்ணும், கண்ணு மாதிரியே அது மனசும் மாறுங்கிறாள். அதுக்கு தபசு வேதாந்த ஞானம் இதெல்லாம் தேவையில்லை, பக்தி இருந்தால் போருங்கிறாள். அது பொண்டு இழுத்துவிடுமாம். அதனால் தர்க்க சாஸ்திரம்னா படிக்கணும்னு முடைய கிடையாது, பக்தி பண்ணால் போரும்னு பக்தியினுடைய உயர்வை பற்றி சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். சக்ஷுர்வத் தத்துவ சூக்ஷ்மம் பஜதி நது ததாபியஸ்தயா தர்க்க கோட்டியா. தர்க்கம் பண்ணி காரியம் இல்லை, தர்க்கத்தினால பகவான் யாருன்னு இப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே அதெல்லாம் தேவையில்லை. வேதாந்தத்தில் மூலமாக எப்படி கண்ணுக்கு சாதாரணமாக மையை போட்டுண்டா, நல்ல ஔஷதமான ஒரு மையை போட்டுண்டா எப்படி கண்ணு நன்னா தெரிய ஆரம்பிக்கிறதோ, சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் பார்க்க முடியா ஏற்பட்டு விடுறதோ, அதுக்கெல்லாம் நல்ல ஔஷதங்கள் இருக்குது கண்ணில் போட்டுக்கிற மை. அது மாதிரி இதுனால் அந்த மை மாதிரி இந்த பக்தி இருந்ததுன்னா தபசு வேண்டாம், வேதாந்த ஞானம் வேண்டாம், பிரம்மம் எதுங்கிறது தெரிஞ்சு போயிடும் நாள். சித்தார்த்ரி பாவமுச்சைஹி வபுஷி ச புலகம் ஹர்ஷபாஷ்பம் சஹித்வா சித்தம் சுத்தியேத் கதம் வா கிமு பகு தபசா வித்யா வீதபக்தே. பக்தி இல்லாமல் வீதபக்தே தபசா வித்யாவா, நல்ல ஞானம் வேதாந்த ஞானம் தபசு இதனால சித்தம் எப்படி சுத்தமாகும், ஆகாதுன்னு அர்த்தம். ஆனால் பக்தி பண்ணுறவாளுடைய மனசு இருக்கே அது ரொம்ப இளகின மனசாயிடும். உடம்பெல்லாம் புலகாங்கிதம் ஆயிடுவாள், கண்கள்லேருந்து தாரதாரையாக ஜலத்தை கொட்டுவாள். அப்போ சித்தம் சீக்கிரமாக சுத்தமாயிடும், பரிசுத்தமாயிடும் நாள். அதே மாதிரி எப்படி ஔஷதமான ஒரு அஞ்சனம் அதை கண்ணில் போட்டுண்டா கண்ணு நன்னா பார்வை ஏற்பட்டு சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் பார்க்க முடிகிறதோ, அப்படி இந்த பக்திங்கிற அஞ்சனம் இருக்கே அதை போட்டுனதுனா சித்தா அஞ்சன அதை போட்டுண்டாச்சுன்னா பிரம்மஸ்வரூபம் தெரிய ஆரம்பிச்சுனாள். துவத்காதா ஆஸ்வாத சித்தாஞ்சன, அது என்ன மையினால் துவத்காதா ஆஸ்வாத, உன்னுடைய லீலைகளை சொல்கிற கதைகள் இருக்கே அதை கேட்பது, அந்த கதைகளை கேட்டு கேட்டு அதில் பக்தியினால் உருகி போகிறது, அதுதான் அஞ்சனம். அந்த அஞ்சனத்தை கண்ணில் போட்டுட்டா என்ன ஆகும்னாள் பகவான் நேரம் தெரிய ஆரம்பிச்சுடுவாள் நாள். துவத்காதா ஆஸ்வாத சித்தாஞ்சன சதத மரீமிருஜ்யமானோயமாத்மா சக்ஷுர்ம தத்துவ சூக்ஷ்மம் பஜதி நது ததா அபியஸ்தயா தர்க்க கோட்டியா. எவ்வாறாக ஒரு கண்ணு சூக்ஷ்மமான விஷயங்களை பார்க்கறதுக்கு நல்ல ஔஷதமான ஒரு மையை தூக்கி கண்ணில் போட்டுண்டா தெரியுமோ அப்படின்னாள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், தியானம் தே ஷீலயேயம் சமதனு சுக பத்தாசனோ நாசிகாக்ர ன்யஸ்தாக்ஷா பூரகாத்யை ஜித பவனபத சித்தபத்மம் த்வவாஞ்சம் ஊர்த்வாக்ரம் பாவயித்வா ரவிவிதுஷிகினः संविचिन्त्योपरिष्टात् तत्रस्थं भावयेत्वां सजल जलधर श्यामலம் கோமலாங்கம். எப்படி பக்தி பண்ணணுங்கிறதுக்கு சொல்கிறாள். நான் என்ன பண்ண போகிறேன், நல்ல சுகாசீனத்தில் உட்கார்ந்துட்டு சததம் அனுசுக பத்தாசன, சுகாசனம்ங்கிறது நல்ல பத்மாசனம் இதனால ஆசனங்களில் சுகமாக உட்காந்துட்டு உடம்பை நன்னா நேர முதுக வச்சுட்டு உட்காந்துண்டு அகம் ஷீலையேயம் தியானம் தே, நான் உன்னை தியானிப்பதை அதை சீலமாக வச்சுக்க போகிறேன், அதை பழக்கிக்க போகிறேங்கிறாள். அந்த உன்னை தியானம் பண்ணுறத பழக்கிக்க போகிறேன். எப்படி உடம்பை நன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உட்காந்துண்டு பத்மாசனத்தில் சுகாசனத்தில் உட்காந்துண்டு நாசிகாகிர ன்யஸ்தாக்ஷா, என்னுடைய கண்கள் ரெண்டையும் என்னுடைய மூக்குக்கு நுனியில் அப்படி பார்க்கறது, அப்படி அதை மாதிரி பார்க்க முடியாது வச்சுண்டு ஜித பவனபதாக பூரகாத்தியை, பூரகம் முதலான பிராணாயாமத்தில் 2 விதமான காற்று உள்ளே இழுப்பது வெளியில் விடுவது, இந்த காற்றெல்லாம் அடக்குவது, அந்த மாதிரி அடக்கிறது அதான் பிராணாயாமம். அதை பண்ணிட்டு பிராணாயாமம் பண்ணி மூச்சு அடக்கி பாவயித்வா அவாஞ்சம், ஒன்றை எப்போதும் தியானம் பண்ணணும். எப்படி என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற ஹிருதயம் கமலம் இருக்கே சித்த பத்மம், என்னுடைய அதுக்குள்ளே நீ இருப்பதாக நினச்சிட்டு
என் மனசை உள்ளே நோக்கி வச்சுட்டு உள்ள நோக்கி பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், சம்விச்சிந்திய உபரிஷ்டாது ரவி விது சிக்கினா, சூரியன் சந்திரன் அக்னி இவாளுக்கெல்லாம் மேலே நீ இருப்பதாக நினச்சிட்டு உன்னை அப்படியே மனசில் நினச்சிட்டு நீ எப்பேற்பட்டவனாக இருப்ப, நல்ல கலங்கரேன்னு கருத்த மேனி, அப்படியே மேகம் மாதிரி கருத்த மேகம் மாதிரி இருக்கக்கூடிய ஷியாமல ரூபத்தோடு இருக்கப்பட்ட அழகான உன்னுடைய ரூபம் இருக்கே, அதை தியானம் பண்ணுவேன்னாள். அப்படி தியானம் மனசில் ஹிருதயத்துக்குள்ளே தியானம் பண்ணுவேன்னாள். தியானம் தே ஷீலையேயம் சமதனு சுகபத்தாசனோ நாசிகாக்ர न्यस्ताक्ष पूरकाद्यैः जित पवनपथ चित्तपद्मं त्ववाञ्चम् ऊर्ध्वाग्रं भावयित्वा रविविधु शिखिनः संविचिन्त्योपरिष्टात् तत्रस्थं भावये त्वां सजल जलधर श्यामलं கோமலாங்கம். உன்னுடைய கோமளமான ரூபம் இருக்கே, அது எப்பேற்பட்ட ரூபம், மேக ஷியாமலமூர்த்தி. அப்பேற்பட்ட நீ எங்கே இருக்கே, ரவி விது சிக்கினா உபரிஷ்டாத்து, சூரியன் சந்திரன் அக்னி இவாளுக்கெல்லாம் மேலே நின்றுருக்கே நீ. அப்பேற்பட்ட ரூபத்தை நான் மனசில் நினச்சிப்பேன். எப்படின்னாள், யோகாபியாசம் பண்ணி சுகாசீனத்தில் உட்காந்துண்டு முதுக நன்னா நேர்மையாக வச்சுண்டு நல்ல பிராணாயாமம் பண்ணி அது பிராணாயாமத்தினால மூச்சை அடக்கி ஜித பவனபதா, அதோடு கூட என்னுடைய ஹிருதய குகையில் அந்த ஹிருதய பத்மத்தில் நீ இருப்பதாக நினச்சி ஊர்த்வாகிரம் பாவயித்வா, அதுக்குள்ளே யார் இருக்க, நீ இருக்கிறதா நினைப்பேன். அது எப்படி நிற்கிற, சூரியன் சந்திரன் அக்னி இவாளுக்கெல்லாம் மேலே நின்று இருக்கிறதா நினச்சிட்டு உன்னுடைய அழகான ரூபத்தை தியானம் பண்ணுவேங்கிறாள் 7வது ஸ்லோகத்தில். அதுதான் பக்தி பண்ணுற மார்க்கம்னு சொல்கிறாள். தியானம் தே ஷீலையேயம் சமதனு சுக பத்தாசனோ நாசிகாக்ர न्यस्ताक्ष पूरकाद्यैः जित पवनपथः चित्तपद्मं त्ववाञ्चम् ऊर्ध्वाग्रं भावयित्वा रविविधुशिखिनः संविचिन्त्योपरिष्टात् तत्रस्थं भावये त्वां सजल जलधर श्यामलं கோமலாங்கம். ஸ்ரீ ஹரே நமः. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. त्वद्भक्तो बाध्यमानोऽपि च विषयरसैः इन्द्रियाशान्त्येतोः त्वद्भक्तो बाध्यमानोऽपि च विषयरसैः इन्द्रियाशान्तिहेतोः त्वद्भक्तो बाध्यमानोऽपि च विषयरसैः इन्द्रियाशान्तिहेतोः भक्त्यैव आक्रम्यमाणैः पुनरपि खलुतैः दुर्बलैर्नाभिजय्यः भक्त्यैव आक्रम्यमाणैः पुनरपि खलुतैः दुर्बलैर्नाभिजय्यः भक्त्यैव आक्रम्यमाणैः पुनरपि खलुतैः दुर्बलैर्नाभिजय्यः सप्तार्चिः दीपितार्चिः दहति किल यथा भूरिदारुप्रपञ्चम् सप्तार्चिः दीपितार्चिः दहति किल यथा भूरिदारुप्रपञ्चम् सप्तार्चिः दीपितार्चिः दहति किल यथा भूरिदारुप्रपञ्चम् त्वद्भक्त्यौघे तथैव प्रदहति दुरितं दुर्मदः क्वेन्द्रियाणाम् त्वद्भक्त्यौघे तथैव प्रदहति दुरितं दुर्मदः क्वेन्द्रियाणाम् त्वद्भक्त्यौघे तथैव प्रदहति दुरितं दुर्मदः क्वेन्द्रियाणाम् चित्तार्द्री भावमुच्चैः वपुषि च पुलकं हर्षबाष्पं च हित्वा चित्तार्द्री भावमुच्चैः वपुषि च पुलकं हर्षबाष्पं च हित्वा चित्तार्द्री भावमुच्चैः वपुषि च पुलकं हर्षबाष्पं च हित्वा चित्तं शुद्धेत् कथं वा किमु बहु तपसा विद्यया वीतभक्तेः चित्तं शुद्धेत् कथं वा किमु बहु तपसा विद्यया वीतभक्तेः चित्तं शुद्धेत् कथं वा किमु बहु तपसा विद्यया वीतभक्तेः त्वद्गाथा स्वाद सिद्धान्यन सतत मरीमृज्यमानोऽयमात्मा त्वद्गाथा स्वाद सिद्धान्यन
சததமரீமிருஜ்யமானோயமாத்மா त्वद्गाथास्वादसिद्धाञ्जन सततमरीमृज्यमानोऽयमात्मा चक्षुर्वत् तत्त्वसूक्ष्मं भजति न तु तथा अभ्यस्तया तर्ककोट्या चक्षुर्वत् तत्त्वसूक्ष्मं भजति न तु तथा अभ्यस्तया तर्ककोट्या चक्षुर्वत् तत्त्वसूक्ष्मं भजति न तु तथा अभ्यस्तया तर्ककोट्या ध्यानं ते शीलयेयं समतनुसुख बद्धासनो नासिकाग्र ध्यानं ते शीलयेयं समतनुसुख बद्धासनो नासिकाग्र ध्यानं ते शीलयेयं समतनुसुख बद्धासनो नासिकाग्र न्यस्ताक्षपूरकाद्यैः जितपवनपथः चित्तपद्मं त्ववाञ्छं न्यस्ताक्षपूरकाद्यैः जितपवनपथः चित्तपद्मं त्ववाञ्छं न्यस्ताक्षपूरकाद्यैः जितपवनपथः चित्तपद्मं त्ववाञ्छं ऊर्ध्वाग्रं भावयित्वा रविविधुशिखिनः संविचिन्त्योपरिष्टात् ऊर्ध्वाग्रं भावयित्वा रविविधुशिखिनः संविचिन्त्योपरिष्टात् ऊर्ध्वाग्रं भावयित्वा रविविधुशिखिनः संविचिन्त्योपरिष्टात् तत्रस्थं भावयेत्वां सजलजलधर श्यामलं कोमलाङ्गं तत्रस्थं भावयेत्वां सजलजलधर श्यामलं कोमलाङ्गं तत्रस्थं भावयेत्वां सजलजलधर श्यामलं कोमलाङ्गं ஸ்ரீஹரே நமः. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் சொல்றாள், ஆனீலக்ஷ்ணகேஷம் ஜ்வலித மகரசத் குண்டலம் மந்தஹாச ஸ்யந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகத வனமாலோரு ஹாராபிராமம் ஸ்ரீவத்சாங்கம் சுபாகும் மிருதுலசதுதரம் காஞ்சனச்சாயச்சேலம் சாருஸ்னிக்தோரும் அம்போருகலலிதபதம் பாவயேகம் பவந்தம். முன்னாடி 7வது ஸ்லோகத்தில் சொன்னாள், அப்பா பக்தினா ரொம்ப வசத்தின்னு சொல்லி எப்படி நான் தெரியுமா அவனை தியானம் பண்ணுவேன். நாசாகிரம் மூக்கு முன்னாடி என் கண் பார்வையை செலுத்தி பிராணாயாமத்தினால என்னுடைய மூச்சு காற்றை அடக்கி சுகாசீனத்தில் உட்கார்ந்துட்டு யோகாபியாசம் பண்ணி சித்தத்தெல்லாம் என்னுடைய ஹிருதய குகைக்குள்ளே வச்சு அங்கே நீ சூரியன் சந்திரன் அக்னி இதற்கெல்லாம் மேலே நின்றுருக்கிறதாக கோமளமான ரூபத்தோடு கூட சியாமளமான ரூபம் அப்பேற்பட்ட ஒன்றை தியானம் பண்ணுவேன்னால் இந்த ஸ்லோகத்தில் 8வது ஸ்லோகத்தில் அந்த ரூபத்தை வர்ணிக்கிறாள். எப்பேற்பட்ட ரூபம் தெரியுமா அவனோட ரூபம்? ரொம்ப அழகான ரூபம். அதைத்தான் நான் தினசரி அதை பார்த்துட்டே இருப்பேன். மனசுக்குள்ளே என்னுடைய ஹிருதய தாமரை இருக்கே அதுக்குள்ளே பார்த்துட்டு இருப்பேங்கிறாள். அது எப்பேற்பட்ட ரூபங்கிறத வர்ணிக்கிறாள் இங்கே. ஆனீலக்ஷ்ணகேஷம், உன்னுடைய தலையில் கேசம் சிக்கே இருக்கே அது டார்க் ப்ளூ ஹியூ, நல்ல கனங்கரேர்னு இருக்குது. அதில் அப்படி லைட்டாக ப்ளூ கலர் தெரிகிறது. அப்பேற்பட்டதோட பிரகாஷன் இருக்கு. ஆனீல ஸ்லக்னகேஷம் ஜுவலித மகரசத் குண்டலம், உன் காதுகளில் குண்டலம் மகர குண்டலம் போட்டுருக்கேன். அது எப்படின்னா ஜுவலிக்கிறது, பிரகாசிக்கிறது. மந்தஹாச மகரசத் குண்டலம் மந்தஹாச, சிரிச்சுன்னு இருக்கேன், புன்சிரிப்பு, மந்தமான ஹாசம், ரொம்ப இனிமையான புன்சிரிப்பு. ஸ்யந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ, உன்னுடைய முகம் பிரகாசிக்கிறதான். எதனால்னால் மந்தஹாச ஸ்யந்தார்த்ரம், உன்னுடைய முகம் பிரகாசிக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய மந்தஹாசம் நாள், இனிமையான நளினமான சிரிப்பு, புன்சிரிப்பு. அதனால முகம் பிரகாசிக்கிறது. ஸ்யந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகத வரமாலோரு ஹாராபிராமம், கௌஸ்துபமணியை கழுத்தில் பிரகாசமாக போட்டுருக்கே. வக்ஷஸ்தலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி இருக்காள். பரிகத வனமாலோரு ஹாராபிராமம், அந்த மார்பை அலங்கரிக்கிறது. தோளில் போட்டுருக்கே வரமாலை,
வனமாலையை போட்டுருக்கே அழகா. ஸ்ரீவத்சாங்கம், ஸ்ரீவத்சங்கிற ஒரு மறு அதனுடைய உன்னுடைய மார்பில் இருக்கு. அந்த அது அலங்கரிக்கிறது. ஸ்ரீவத்சாங்கம் சுபாகும், உன்னுடைய கைகள்லாம் ரொம்ப நீண்டமான அழகான கைகள். மிருதுலசத் உதரம், உன்னுடைய உதரம் இருக்கே, வயிறு இருக்கே, அது மிருதுவான வயிறு, ரொம்ப குறுகிய வயிறு, ரொம்ப மிருதுவான வயிறு வச்சுருக்கேன். காஞ்சன சாய சேலம், அதில் சேலம், அதில் ஒரு ட்ரெஸ்ஸு வேஷ்டாடை கட்டின்னு இருக்கேன். அது எப்பேற்பட்டது? காஞ்சன சாய, அது கலர் அப்படியே தங்க ரேக்கு போட்ட வேஷ்டி சேலை, அதை கட்டின்னு இருக்கேன். சாரு ஸ்னிக்தோரும், சாரு ஸ்னிக்தோரும், உன்னுடைய இருக்கே கால்கள், தொடைகள், அது ரொம்ப அழகான தொடைகள் உனக்கு. அம்போருக, அம்போருக லலித பதம் பவயேகம் பவந்தம். அம்போருகம்னா தாமரப்பூன்னு அர்த்தம். தாமரப்பூ மாதிரி மிருதுவான அழகான உன்னுடைய பாதங்கள், அந்த பாதங்கள் ஜொலிக்கிறது. இப்பேற்பட்ட ரூபத்தை நான் மனசில் உள்ளே கொண்டு வச்சுடுவேன்னாள். அந்த அழகான ரூபம். ஆனீல ஸ்லக்ஷ்ணகேஷம் ஜுவலித மகர சத் குண்டலம் மந்தஹாச ஸ்யந்தார்திரம் கௌதுபஸ்ரீ பரிகத வனமாலோரு ஹாராபிராமம். ஸ்ரீவத்சாங்கம் சுபாகும் மிருதுலசதுதரம் காஞ்சனச்சாய சேலம் சாரு ஸ்னிக்தோரும் அம்போருக லலிதபதம் பாவயேகம் பவந்தம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் வர்ணிச்சிருக்காள் ஒவ்வொரு அங்கமாக. கேசம் ஜொலிக்கிறது, கனங்கரேன்னு கருத்த மயிர் குந்தலங்கள் இருக்கு, குந்தலங்கள். அதில் மக்கர குண்டலங்கள் போன்றிருக்காள், காதுகளில் பிரகாசமான குண்டலங்கள். மந்தகாசத்தினால முகம் பிரகாசமாக இருக்காம், புன்சிரிப்புனால. கௌஸ்துப மணியை தரிச்சுருக்காள். ஸ்ரீ மகாலட்சுமியை வக்ஷஸ்தலத்தை வச்சுருக்கார். வனமாலை போட்டுருக்காள். அந்த ஆரையினால அழகாக இருக்காம். அது ஆரா அபிராமம், ரொம்ப அழகான மாலையை போட்டுருக்காள். ஸ்ரீவத்சங்கர மறு பிரகாசிக்கிறது பகவான் மேலே. நல்ல கைகள், மிருதுலசது உதரம், உன்னுடைய தொப்புள் இருக்கே, அதாவது இடை, அது மிருதுவான இடை, ரொம்ப இனி சிரித்த இடை, அதில் நீ கட்டின்னு இருக்கே நல்ல அழகான ட்ரெஸ்ஸு. காஞ்சன சாயஜேலம், தங்க ரேக்கு மாதிரி போட்ட அழகான உடை, பட்டாடையை கட்டின்னு இருக்கே. சாரு ஸ்னிக்தோரும், அழகான தொடைகள். அம்போருக லலித பதம், தாமரப்பூக்கள் மாதிரி ரொம்ப மிருதுவாகவும் அழகாகவும் இருக்கப்பட்ட உன்னுடைய பாதங்கள். இதை நான் பாவயேகம் பவந்தம், இவ்வாறாக நான் உன்னை தியானம் பண்ணுவேன். நாள் 8வது ஸ்லோகத்தில் சர்வாங்கேஷு அங்கரங்கத் குதுகம் அதிமுகு தாரயன் நீஷசித்தம் தத்ராப்யேகத்ரயுஞ்சே வதன சரசிஜே சுந்தரே மந்தஹாசே தத்ராலீனம் து சேதः பரமசுகஜித் அத்வைதரூபே விதன்வன் அன்யன்னோ சிந்தயேயம் முஹுரிதி சமுபாரூடயோகே பவேயம். உன்னுடைய ரூபம் இருக்கே, உன்னுடைய அங்கங்கள் இருக்கே, ரொம்ப அழகான அங்கங்கள். அதனால் நான் உன்னை தியானம் பண்ணுறதே என் மனசு இருக்கே, அது என்ன பண்ணும்னாள், தாரையன்னு அதிமுகு சித்தம், என்னுடைய மனசை கொண்டு போய் ஒவ்வொரு அங்கமும் பிடிச்சி இழுக்கிறதாம். அங்கரங்க குத்துக்கம், ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்து பார்த்து, கைகளை பார்க்கறது, முகத்தை பார்க்கறது, கால்களை பார்க்கறது, தொடையை பார்க்கறது, இடுப்பை பார்க்கறது, காதுகளை பார்க்கறது, கன்னத்தை பார்க்கறது, இப்படி சித்தம் இருக்கே, அது அங்கேயும் எங்கேயும் இப்படி போயின்னு இருக்கு. ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்க்குறேன். தாரையன்னு அதிமுகு சித்தம், ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு அங்கத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. நான் பண்ண போகிறேன். ஆனால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எங்கே தெரியுமா பார்க்க போகிறேன்னால், உன்னுடைய உடம்பில் இருக்கப்பட்ட அத்தனை அங்கங்கள்லேயும் ஒரு அங்கத்தை பார்க்க போகிறேன்னால், அது என்னன்னால், உன்னுடைய முகம் இருக்கே, அது தாமரைப்பூ மாதிரி விகசித்து அழகாக இனிமையான சுந்தரமான ஒரு புன்சிரிப்போடு கொடுக்குற இருக்கப்பட்ட முகம் இருக்கே, அதில் கொண்டு போய் நான் மனசை வைக்க போகிறேன். அதில் கொண்டு போய் என்னை மனசை கொண்டு போய் ஈடுபடுத்த போகிறேன். அப்போ என்ன ஆடும்னால், பரம சுகச்சித்து அத்வைத ரூபே, அந்த அத்வைத்தமான ரூபம் இருக்கே, ஞானானந்த ரூபம், ஞானம் ஆனந்தம் இதெல்லாம் சேர்த்து வச்ச ரூபம் இருக்கே, அது உன்னுடைய முகம். அங்கே கொண்டு போய் வைப்பேன்னால், அதை தவிர நான் வேற ஒன்றையும் நினைக்க மாட்டேன்.
அப்படியே நினச்சிந்து யோகாரூடனாய் சமுபாரோட யோகா யோகாரூடனாய் யோகத்தில் திளைச்சி போய் இப்படியே மனசை அப்படியே தியான யோகத்தில் இருந்துட்டு உன் முகத்தையே நான் தாமரைப்பூ போன்ற முகத்தையே பார்ப்பேங்கிறாள். கடைசியில் இந்த அத்தியாயம் இந்த தசகங்கள்லாம் முடிகிற சமயத்தில் சொல்ல போகிறாள். எல்லா அங்கங்கள்லேயும் ரொம்ப ருச்சியான அங்கம் பாதங்கள்னு சொல்ல போகிறாள். இந்த இடத்துல முகத்தை போய் சொன்னாள், தலையில் இருக்கப்பட்ட முகத்தை. சர்வாங்கேஷு அங்கரங்கத் குதுகம் அதிமுகு தாரயன் நீஷசித்தம் தத்ராப்யேகத்ர யுஞ்ஞே யுஞ்சே வதன சரசிஜே சுந்தரே மந்தஹாசே தத்ராலீனம் து சேதः பரமசுகஜித் அத்வைதரூபே விதன்வன் அன்யன்னோ சிந்தயேயம் முஹூர்த்தி சமுபாரூடயோகே பவேயம். வேற ஒரு விதமான விஷயத்தையும் நினைக்காமல் உன்னுடைய அழகான முகத்தில் மந்தகாலமான முகம் இருக்கே, அந்த தாமரை பூ மாதிரி இருக்கப்பட்ட முகம், அதில் கொண்டு என் மனசை வச்சு யோகாரூடனாய் தியானம் பண்ணிகிட்டே இருப்பேங்கிறாள் இந்த 9வது ஸ்லோகத்தில். அடுத்த கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இத்தம் துவத் தியான யோகே சதி புனர் அணிமாதி அஷ்டசம்சித்தயஸ்தாக தூரஸ்ருத்யாதயோபி அகமகமிகையா சம்பதேயு முராரே त्वत् सम्प्राप्तौ विलम्बावहमखिलम् इदं नाद्रिये कामयेऽहं त्वामेवानन्दपूर्णं पवनपुरपते पाहि मां सर्वतापात्. इत्थं त्वध्यानयोगे सति पुनरनिमाद्यष्ट संसिद्धयस्ताः. अनिमादि अष्ट सिद्धिகள், அனிமாதி அஷ்டசித்தி சம்சித்தையாக, அனிமாதி சித்திகள் 8 இருக்கே, அதெல்லாம் என் காலில் வந்து விழும். ஒன்று நான் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிகிட்டே பக்தி பண்ணிகிட்டே இருப்பதனால அனிமாதி சித்திகள் இருக்கே அதெல்லாம் காலில் வந்து விழும், என்கிட்ட வந்து அடையும். அப்பி தூரஸ்ருத்தியாதேக, தூரத்துலேருந்தே கேட்பது, தூரத்துலேருந்தே எண்ணங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் அனிமாதி சித்திகள்னு ஒன்று. ரொம்ப உடம்பை வந்து லேசாக வச்சுக்கிறது, அதாவது அனிமா மகிமா கரிமா லகிமா இதெல்லாம் அஷ்டாங்க அஷ்ட சித்திகளில் சொல்கிறது உண்டு. அதெல்லாம் தானாகவே வந்துடுமா பகவான் அப்படி ரொம்ப தீவிரமாக தியானம் பண்ணா. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அகம் நகி ஆத்ரியேன்னாள், நான் அதை போய் அபிலாஷை பண்ண மாட்டேன்னாள், அதில் போய் நான் மனசை கொண்டு வைக்க மாட்டேன். எனக்கு எத்தனை சித்திகள் கிடைஞ்சாலும் அந்த சித்தியை வச்சுன்னு நான் ஆஹா சித்தி அடைஞ்சுட்டேனேன்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சுடுவேன். அந்த சித்திகள்லாம் எனக்கு தேவையில்லை. அதை நான் அகம் நகை ஆத்ரியே இதம் அகிலம் விளம்பாவகம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்றை தான் வேணும்னு நினச்சிப்பேன். துவத் சம்பிராப்தோ அகம் காமையே துவாமேவ, அகம் துவாமேவ காமையே ஆனந்த பூர்ணம், முழுக்க ஆனந்த ரூபியாக இருக்கப்பட்ட பரமானந்த ரூபியா பிரம்மானந்த ரூபியாக இருக்கப்பட்ட ஹே பவனபுரபதே குருவாயூரப்பா, ஒன்றைத்தான் வேண்டுவேனே தவிர அந்த அஷ்ட சித்திகள்லாம் என்னை வந்து அடைஞ்சாலும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடுவேங்கிறாள், அதெல்லாம் வேண்டாங்கிறாள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவர், அவரை நோக்கி ஒருத்தர் வந்தாராம். வந்தோடனே இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் சாதாரணமாக வந்தபோது அவர் சொன்னாராம், நான் யார் தெரியுமான்னாராம். தெரியாதேன்னாராம். அஷ்ட சித்திகள் இருக்கே அதெல்லாம் ரொம்ப தபஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி நாங்கள் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கேன், அதெல்லாம் எனக்கு அது அந்த அந்த அஷ்ட சித்திகளும் என்கிட்ட இருக்குன்னாலாம். ஓ அப்படியான்னாலாம். அப்போது அது என்னங்கிறத காட்டுங்கன்னாள். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கன்னாள். உடனே இப்படி வெறுன்னு ஆகாசத்தில் போய் பட்சிகள் மாதிரி பறந்து கீழே வந்து இறங்கினார். இது உடம்பை அப்படி லகிமானுட்டு உடம்பை அப்படி லேசாக்கிண்டு பறக்கிற சக்தி எனக்கு கிடச்சிருக்குன்னார். அவர் சொன்னார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த சக்தி கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணேன்னாள். இது நான் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணினேன், கடுமையான தபஸ்கள்லாம் பண்ணி இது கிடச்சிதுன்னாள். அப்போ சிரித்தார் அவர். என்ன சிரிக்கிறேன்னார். இதுக்கு இத்தனை கஷ்டப்படணுமா, ஒரு சின்ன பாப்பத்தை பண்ணால் காக்காயா பிறக்கலாம், அந்த பறந்துட்டே இருக்கலாமேன்னார் அவர். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த சித்திக்காக ஒருத்தர் போய் தபஸ் பண்ணுவாளா, அதை விட வசத்தியாக பிரம்மானந்தம்னு ஒன்று இருக்கே அதெல்லவோ முக்கியங்கிறது சொல்லுவாள்ன்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி ஒன்று உண்டு. அது மாதிரி இங்கே சொல்கிறாள், இத்தம் தியான யோகே சதி புனரணிமாதி அஷ்டசம்சித்தயத்தா, உன்னை போய்
கடுமையாக தியானம் பண்ணி உன் மனசில் உன்னுடைய அழகான ரூபத்தை வச்சுட்டு மனசில் சதா தியானம் பண்ணி அஷ்டாங்க யோகத்தினால பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? அஷ்ட சித்திகளும் என்னை அடையும். ஆனால் எப்படின்னா தூரஸ்ருத்தியாதையாக தூரக்கேந்தே காது டெலிபதி, டெலி ஹியரிங், டெலிவிஷன், தூரக்கேந்தே ஒருத்தர் பார்க்கறது, இதெல்லாம் சித்திகளில் ஒன்று கிடைக்கக்கூடியது. அதெல்லாம் எனக்கு கிடச்சிடும். அப்படி இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன்னா தூரஸ்ருத்தியாதயோபிஹி அகமகம் இகையா சம்பதேயு முராரே त्वत् संप्राप्तौ विलम्बावहम अखिलमिदं नाद्रिये காமயேயம். ஒன்றை கிடைச்ச பிறகு நீயே எனக்கு கிடைச்சுட்டேன்னா இந்த அஷ்ட சித்திகள்னால் எனக்கு தேவையே இல்லை. அதில் நான் ஈடுபாடு வராது என் மனசு. நாத்ரியே அகம் காமையே துவாமேவனால் துவாமேவ ஆனந்தபூர்ணம். சாக்ஷாத் ஆனந்த பரிதனான நீ பவனபுரபதி கிருஷ்ணா ஆனந்த பரிதன், நீயே ஆனந்த ஸ்வரூபி, நீயே எனக்கு கிடச்சிடுவே. அப்புறம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, தூக்கி எறிஞ்சிடுவேன் நாள். அப்பேற்பட்ட நீ என்ன காப்பாற்றணும் நாள். பாகிமாம் சர்வ தாப்பாத்து, எல்லா விதமான தாப்பங்கள்லேருந்தும் என்னை காப்பாத்துன்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்லோகம். இத்தம் துவத்தியான யோகே சதி புனரணிமாதி அஷ்ட சம்சித்தயஸ்தாக துரஸ்ருத்யாதயோபி ஹி அகமகம் இகையா சம்பதேயு முராரே त्वत् संप्राप्तौ विलम्बावहम अखिलमिदं नाद्रिये कामयेहं त्वामेवानन्दपूर्णं पवनपुरपते पाहि मां सर्वतापात्. श्रीहरे नमः. इति श्रीमन्नारायणीये भगवत्स्वरूपध्यानयोग्यतावर्णनं नाम 95तमं दशकं. श्रीहरे नमः. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஆனீலக்ஷ்ணகேசம் ஜ்வலித மகர சத்குண்டலம் மந்தாச. ஆனீலக்ஷ்ணகேசம் ஜ்வலித மகர சத்குண்டலம் மந்தஹாச. ஆனீலக்ஷ்ணகேசம் ஜ்வலித மகர சத்குண்டலம் மந்தஹாச. ஸ்யந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகத வனமாலோருஹாராபிராமம். ஸ்யந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகத வனமாலோரு ஹாராபிராமம். ஸ்யந்தார்த்ரம் கௌஸ்துபஸ்ரீ பரிகத வனமாலோரு ஹாராபிராமம். ஸ்ரீவத்சாங்கம் சுபாகும் மிருதுலசதுதரம் காஞ்சனச்சாயச்சேலம். ஸ்ரீவத்சாங்கம் சுபாகும் மிருதுலசதுதரம் காஞ்சனச்சாயச்சேலம். ஸ்ரீவத்சாங்கம் சுபாகும் மிருதுலசதுதரம் காஞ்சனச்சாயச்சேலம். சாருஸ்னிக்தோரும் அம்போருஹலலிதபதம் பாவயேகம் பவந்தம். சாருஸ்னிக்தோரும் அம்போருஹலலிதபதம் பாவயேகம் பவந்தம். சாருஸ்னிக்தோரும் அம்போருஹலலிதபதம் பாவயேகம் பவந்தம். சர்வாங்கேஷு அங்கரங்கத் குதுகமதிமுஹு தாரயன்னீசசித்தம். சர்வாங்கேஷு அங்கரங்கத் குதுகமதிமுஹு தாரயன்னீசசித்தம். சர்வாங்கேஷு அங்கரங்கத் குதுகமதிமுஹு தாரயன்னீசசித்தம். தத்ராப்யேகத்ர யுஞ்சே வதன சரசிஜே சுந்தரே மந்தஹாசே. தத்ராப்யேகத்ர யுஞ்சே வதன சரசிஜே சுந்தரே மந்தஹாசே. தத்ராப்யேகத்ர யுஞ்சே வதன சரசிஜே சுந்தரே மந்தஹாசே. தத்ராலீனம் து சேதः பரமசுகஜித் அத்வைதரூபே விதன்வன். தத்ராலீனம் து சேதः பரமசுகஜித் அத்வைதரூபே விதன்வன். தத்ராலீனம் து சேதः பரமசுகஜித் அத்வைதரூபே விதன்வன். அன்யன்னோ சிந்தயேயம் முஹூர்த்தி சமுபாரூடயோகே பவேயம். அன்யன்னோ சிந்தயேயம் முஹூர்த்தி சமுபாரூடயோகே பவேயம். அன்யன்னோ சிந்தயேயம் முஹூர்த்தி சமுபாரூடயோகே பவேயம். இத்தம் த்வத்யானயோகே சதி
पुनरणिमादि अष्टसंसिद्धयस्ताः इत्थं त्वध्यानयोगे सति पुनरणिमादि अष्टसंसिद्धयस्ताः इत्थं त्वध्यानयोगे सति पुनरणिमादि अष्टसंसिद्धयस्ताः दूरश्रुत्यादयोऽपि हि अहमहमिकया सम्पतेयुः मुरारे दूरश्रुत्यादयोऽपि हि अहमहमिकया सम्पतेयुः मुरारे दूरश्रुत्यादयोऽपि हि अहमहमिकया सम्पतेयुः मुरारे त्वत्सम्प्राप्तौ विलम्बावहमखिलमिदं नाद्रिये कामयेऽहं त्वत्सम्प्राप्तौ विलम्बावहमखिलमिदं नाद्रिये कामयेऽहं त्वत्सम्प्राप्तौ विलम्बावहमखिलमिदं नाद्रिये कामयेऽहं त्वामेवानन्दपूर्णं पवनपुरपते पाहि मां सर्वतापात् त्वामेवानन्दपूर्णं पवनपुरपते पाहि मां सर्वतापात् त्वामेवानन्दपूर्णं पवनपुरपते पाहि मां सर्वतापात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये भगवत्स्वरूपध्यानयोग्यतावर्णनं नाम பஞ்சநவதிதமம் தசகம். ஸ்ரீ ஹரயே நம. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். அத ஸ்ரீமன் நாராயணியே பகவத் ஸ்வரூப தியான யோகியதா வர்ணனம் நாம பஞ்சநவதிதமம் தசகம். ஆதௌ ஹைரண்யகர்ப்பீம் தனுமவிகல ஜீவாத்மிகாம் ஆஸ்திதஸ்த்வம் ஜீவத்வம் பிராப்ய மாயா குணகண கச்சிதோ வர்த்தசே விஸ்வயோனே தத்ரோத்விருத்தேன சத்வேன து குணயுகலம் பக்திபாவம் கதேன சித்வா சத்வம் ஜயித்வா புனரனுபஹிதே வர்த்திதா ஹே த்வமேவ சத்வோன்மேஷாத் கதாசித் खलु विषयरसे दोषबोधेऽपि भूमन् भूयोऽप्येषु प्रवृत्तिः सतमसि रजसि प्रोद्धते दुर्निवारा चित्तं तावद्गुणाश्च ग्रथितमिह मिथः तानि सर्वाणि रोद्धुं तुर्ये त्वय्येकभक्तिः शरणमिति भवान् हंसरूपी न्यगादीत् सन्ति श्रेयांसि भूयांसि अपि रुचिभिदया कर्मिणां निर्मितानि क्षुद्रानन्दाश्च सान्ता बहुविधगतयः कृष्णतेभ्यो भवेयुः त्वच्चाचख्यातसख्ये ननु महिततमां श्रेयसां भक्तिमेकां त्वद्भक्त्यानन्दतुल्यः खलु विषयजुषां सम्मदः केन वा स्यात् त्वद्भक्त्या तुष्टबुद्धेः सुखमिह चरतो विच्युताशस्य चाशाः सर्वा स्युः सौख्यमय्यः सलिलकुहरगस्येव तोयैकमय्यः सोऽयं कल्विन्द्रलोकं कमलजभवनं योगसिद्धीश्च हृद्याः नाकाङ्क्षति एतदास्तां स्वयमनुपतिते मोक्षसौख्ये अपि अनीहः त्वद्भक्तो बाध्यमानोऽपि च विषयरसैः इन्द्रियाशान्त्येतोः भक्त्यैव आक्रम्यमाणैः पुनरपि खलु तैः दुर्बलैर्नाभिजय्यः सप्तार्चिः दीपितार्चिः दहति किल यथा भूरिदारुप्रपञ्चं त्वद्भक्त्यौघे तथैव प्रदहति दुरितं दुर्मदः क्वेन्द्रियाणां चित्तार्द्रीभावमुच्चैः वपुषि च पुलकं हर्षबाष्पं च हित्वा चित्तं शुद्धेत् कथं वा किमु बहु तपसा विद्यया वीतभक्तेः त्वद्गाथास्वादसिद्धाञ्जन सतत मरीमृज्यमानोऽयमात्मा चक्षुर्वत् तत्त्वसूक्ष्मं भजति न तु तथा अभ्यस्तया तर्ककोट्या ध्यानं ते शीलयेयं समतनुसुखबद्धासनो नासिकाग्र न्यस्ताक्षः पूरकाद्यैः जितपवनपथः चित्तपद्मं त्ववाञ्चम् ऊर्ध्वाग्रं भावयित्वा
रविविधु शिखिनः संविचिन्त्योपरिष्टात् तत्रस्थं भावये त्वां सजलजलधर श्यामलं कोमलाङ्गम् आनीलश्लक्ष्णकेशं ज्वलितमकरसत्कुण्डलं मन्दहास स्यन्दार्द्रं कौस्तुभश्री परिगतवनमालोरु हाराभिरामम् श्रीवत्साङ्कं सुबाहुं मृदुलसदुदरं काञ्चनच्छायचेलं चारुस्निग्धोरुमम्भोरुहललितपदं भावयेऽहं भवन्तम् सर्वाङ्गेषु अङ्गरङ्गात् कुतुकम् अतिमुहुः धारयन्नीशचित्तं तत्राप्येकत्र युञ्जे वदनसरसिजे सुन्दरे मन्दहासे तत्र अलीनं तु चेतः परमसुखजित् अद्वैतरूपे वितन्वन् अन्यन्नो चिन्तयेयं मुहुरिति समुपारूढ योगे भवेयम् इत्थं त्वध्यानयोगे सति पुनरणिमादि अष्टसंसिद्धयस्ताः दूरश्रुत्यादयोऽपि अहमहमिकया सम्पतेयुः मुरारे त्वत्सम्प्राप्तौ विलम्बावहमखिलमिदं नाद्रिये कामयेऽहं त्वामेवानन्दपूर्णं पवनपुरपते पाहि मां सर्वतापात् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये भगवत्स्वरूपध्यानयोग्यतावर्णनं नाम பஞ்சநவதிதமம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரயே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரயே நம. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय.
ஆஞ்சநேய சுவாமினः ஜெய்.